ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் பொரியல். இந்த வெண்டைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா சாதத்தோட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போது வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக நான் 1/4 கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்து நல்லா 2லேருந்து 3 முறை நல்லா வெண்டைக்காய் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆற விட்டுருவோம். ஒயிட் கிளாத் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. அடுத்து வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சாக இருக்கணும். வெண்டைக்காய் முத்தலாக இருந்தால் பொரியல் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்து வாங்குறப்ப பிஞ்சாக இருக்கிற வெண்டைக்காய் வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே இருக்க ஹெட் போர்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வெண்டைக்காய் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் ஆற விட்டுரும். அப்போ தான் இந்த வழுவழுப்பு தன்மை போயிடும். இந்த மாதிரி ஃபைனாக வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கணும். வெண்டைக்காய் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா இந்த எண்ணெயிலே பொரிஞ்சு வரணும். இப்போ கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு கைப்பிடி அளவு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கணும். அது கூடவே தட்டி போட்ட பூண்டை சேர்த்துக்கணும். நான் 4 பல் பூண்டை நல்லா தட்டி போட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடணும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியப்படாது. இப்போது வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் கம்ப்ளீட்டாக சேர்த்துக்கலாம். ஸோ இது 2 பேருக்குள்ள குவான்டிட்டி அளவு நான் செஞ்சுருக்கேன். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4-5 பேர்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போது இதில் நல்லா வழுவழுப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கம்ப்ளீட்டாக எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். எந்த அளவு நீங்கள் வதக்கி விடுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு வழுவழுப்பு தன்மை போகும் இந்த வெண்டைக்காயில் இருக்கிறது. வெண்டைக்காயும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த வெண்டைக்காயில் அந்த மிளகாத்தூள் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ வெண்டைக்காயில் இருக்க அந்த பிசுபிசுப்பு தன்மை கம்ப்ளீட்டாக போயிருச்சு. போன பிறகு தான் நீங்கள் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் 2லேருந்து 3 நிமிஷம் வெண்டைக்காய் வதக்கி எடுத்தால் பொரியல் தயாராகிடும். உங்களுக்கு வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகின்னு வரணும்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அளவு வெண்டைக்காய் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போது வெண்டைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா வெண்டைக்காயும். இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா காரக்குழம்பு, சாம்பார் சாதம் இதனோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வெண்டைக்காயே பிடிக்காத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே போல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வெண்டைக்காய் பொரியலே செய்ய தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.